கேள்வியும் வசனமும் என்கிறதான பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த பகுதிக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் கர்த்தர் அதை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. எல்லா துதிக்கான மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. உங்களுடைய மெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நிறைய கேள்விகள் வந்திருக்கு, மாற்று கருத்துக்களும் வந்திருக்குது, அதையும் பார்த்துட்ருக்குறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம வேறு கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் நம்ம போகிறோம். முதலாவது கேள்வி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37 முதல் 47 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான உவமையை குறித்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. இது யாரை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி அவங்களுக்கு மட்டும் இல்லை, சீஷர்களுக்கும் இருக்குது. ஏன்னா பேதுரு அந்த இடத்துல கேட்குறாரு 41வது வசனத்தில், அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லோருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். ஸோ அவருக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. மேலே இருக்கிறது முழுக்க அவருக்கு, அதனால தான் அந்த பார்ட்டிஷன் அங்கே கொடுக்குறாரு பாருங்களேன். 37வது வசனத்திலிருந்து அந்த 41ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பார்ட்டிஷன் இருக்கு. 41வது வசனத்திலிருந்து அந்த ரிமைனிங் 48ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பார்ட் இருக்கு. இப்போ முதல்ல பேசுறது முழுக்க முழுக்க பொதுவாக எல்லாருக்கும் காமனாக பேசுறாரு. இரவோ பகலோ எந்த நேரத்திலும் அவர் வருவார், வருகைக்கு ஆயத்தமாக இருங்க, எல்லாம் ரெடியாக இருங்கன்னு சொல்லி பேசுறாரு. ஆனால் பர்டிகுலராக பேதுரு கேட்ட பிறகு ஊழியக்காரனுக்கு பேசுறாரு, விசாரணைக்காரனுக்கு பேசுறாரு. அவங்க கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஜனங்களை அவன் கடினமாக நடத்தக்கூடாது, அவங்க எப்படி நடத்தணும், அந்த ஊழியக்காரனுடைய நிலைமை என்ன, அவன் என்ன ஆவான், அவன் வரும்போது எப்படி ஆயத்தப்பட்டிருக்கணும் என்பது எல்லாவற்றையும் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. முழுக்க முழுக்க இது வருகை குறித்து. இன்னும் சொல்ல போனால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் பகிரங்க வருகை ரெண்டும் சேர்ந்து அங்கே வருது. அப்படி வரும்போது அந்த இடத்துல பர்டிகுலராக எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக காமனாக இருக்கக்கூடிய சபை அத்தனைக்கும், ரெண்டாவது பர்டிகுலராக சபையை அல்லது ஊழியம் செய்யக்கூடிய எல்லா ஊழியர்களுக்கும், நாட் ஓன்லி சர்ச் பாஸ்டர்ஸ், எவாஞ்சலிஸ்ட், அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அசட்டியாக இருக்கக்கூடாது, அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் தான் அங்கே கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசிகளுக்கும் இருக்குது, ஊழியக்காரரும் இருக்குது. அதனால தான் அந்த பார்ட்டை நடுவில் ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். பேதுரு கேட்கறது அதான் மேலே உள்ளதும் கீழே உள்ளதும். அடுத்த கேள்விக்கு நம்ம போகிறோம். ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமைக்கு வந்திருக்கிறேன். இவங்க வந்து எம்எஸ்சி படிச்சு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க கேட்டதான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு லாங் மெயில் அது, நம்ம அது முழுசாக அவங்களுக்கு இப்போ படிக்க முடியாது. அதில் அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, நான் ஒரு காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் பின்தங்கி நிலைமையில் இருந்தேன், நான் அப்போ தான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் கல்லூரி படிக்கிற காலம் வரும்பொழுதோ நான் ஆண்டவரை நான் நன்றாக அறிந்து கொண்டேன், ஆண்டவரோடு கூட நல்லா ஸ்ட்ராங்காக மாறிட்டேன். இப்போ நல்லா வைராகியமாக ஆண்டவருக்காக ஒரு சாட்சியாக நிற்கணும்னு விரும்புகிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நிற்கிறேன். ஆனால் எனக்கு முன்பதாகவே என் தாயார் ரட்சிக்கப்பட்டவங்க சின்ன வயசுலேயே. ஆனால் அவர்களுக்குள்ள எந்த ஒரு ஆவிக்குரிய மாற்றமும் இல்லை. இன்னும் அவங்களுக்குள்ள சில காரியங்கள் எழுதியிருக்கிறார், பொறாமைகள், கோபம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது, புறங்கூறுதல், இதெல்லாம் இருக்குது. இதை எங்கள் அம்மாட்ட எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன், ஆனால் அவங்க மாற மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன செய்யலாம், எனக்கு அது வேதனையாக இருக்குது, சில நேரத்தில் வீட்டை விட்டு போயிடலான்னு கூட நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கு முன்பதாகவே அவங்கள ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்கள் தேவனோடு கூட எவ்வளோ தூரம் இருக்கிறாங்களோ, எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்களோ, அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ். இப்போ இயேசு கிறிஸ்து கூடயே 12 பேர் இருக்கிறாங்க. இந்த 12 பேரில் யோவானுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் மற்றவங்களுக்கு இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு இருந்த நெருக்கம் யூதாஸுக்கு இல்லை. யூதாஸ் வேற நிலைமையில் வேற ஸ்டேட்டில் இருக்கிறாரு, மற்ற 10 பேர் வேற ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. ஆனால் யோவானை பார்த்தீங்கன்னா எல்லாரோட நெருக்கமாக மார்பில் சாஞ்சிட்டு இருக்கிறார். 12 பேருமே அப்போஸ்தலர்கள் தான், ஒரே அழைப்பை பெற்றவங்க தான். ஆனால் அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆவிக்குரிய ஸ்டேட்டஸில் தேவனோட இருக்கிற நெருக்கத்தில் டிஃபரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அவ்வளோ வேகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றீங்க, தேவனை நேசிக்கிறீங்க, இதே வேகத்துக்கு எல்லாரும் வரணும்னு நீங்கள் விருப்பப்படுறது வேற. ஆனால் வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. அவர்களுக்கு அந்த விருப்பம் இருக்கணும். ரெண்டாவது, தேவனும் அவர்களை எந்த அளவுக்கு இடைபடுறாருங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க எவ்வளோ இடைபடுறாங்களோ அவ்வளோ தான் கொடுக்க முடியும் தேவனும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தேவனோட இடைபடுறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களோட கூட இடைபடுவார். நம்ம நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை செய்கிறோம். நம்ம இது வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட போது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போதே ஆரம்பிக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு பாவி மாதிரி தெரிவாங்க. நம்ம அப்போ தான் முதல் நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம், சபைக்கு போயிருப்போம், ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளுக்குள்ளே வந்திருக்கோம். உடனே இவங்களாம் நமக்கு பாவியாக தெரிவாங்க. நம்ம என்ன நினைப்போம், இவர்களெல்லாம் பாவிகள், அவர்கள் அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள். இல்லை, நாமளும் இப்போ அங்கே தான் இருந்தோம். நமக்கு அவங்களுக்கு 2 நாள் தான் டிஃபரன்ஸ். அவர்கள் நம்ம அந்த 2 நாளைக்கு முன்னாடி இருந்த நிலைமையில் தான் இன்னும் அவங்க இருக்காங்க. அவர்களும் வருவார்கள். நம்மை செலக்ட் பண்ணுறதுக்கு, நம்மளை வேறு பிரிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு டேட் வச்சிருந்த மாதிரி அவங்களுக்கும் வச்சிருப்பார். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு தான் அவங்கள முன்னாடியே ரட்சித்திருக்கிறார். அவங்கள குறை சொல்கிறதுக்கு முன்னாடி ரட்சிக்கலை. இவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, இவங்களாம் அவங்கள தள்ளுறதுக்கு இல்லை, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை முன்னாடி ரட்சித்திருக்கிறார். இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஜெபம் பண்ணிங்கன்னா சீக்கிரத்தில் அவர்கள் ஆண்டவருக்குள்ள ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வருவாங்க.
இதே தான் நான் ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ்லையும் சொல்கிறேன். நம்ம ஊழியத்துக்கு செய்கிற அளவுக்கு வளர்ந்துருவோம், ஆனால் நம்ம நடத்தின அல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டாங்க. உடனே நாம் என்ன அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். சில ஊழியக்காரங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், என் அளவுக்கு என்னுடைய கணவரோ மனைவியோ ஊழியத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்தால் எவ்வளோ அளவுக்கு, அவங்க அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான் செய்ய முடியும். அது அவங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ். அதை பேஸ் பண்ணி உங்கள் நிலைமையை நீங்கள் பாதித்து நீங்கள் துக்கப்பட்டு டிப்ரெஷன் ஆகி நான் வீட்டை விட்டு போகிறேன், இது எல்லாமே தேவையில்லாதது. நல்லா ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அவங்க சுபாவத்தை மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு நாள் மாறும், கர்த்தர் மாற்றுவார் அவங்கள. உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் இல்லையா? நீங்கள் ஜெபிக்கலாம்ல. அதில் அவங்கள வெறுக்கிறதுனாலையோ அவங்கள பற்றி நீங்கள் தவறாக நினைக்கிறதுனாலையோ இல்லை அவங்கள விட்டு போகிறதுனாலையோ அந்த மாற்றம் வந்துருமா? வராது. நாமளை எதுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள நடத்துறாருன்னா நீங்கள் அவங்கள ஜெபம் பண்ணுறதுக்காக தான். ஆண்டவரே அவங்களையும் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் கொண்டு வாங்க. இப்போ சில வேத வாக்கியங்களை சொல்லி கொடுத்து ஊழியக்காரங்களாக மாற்றுறாரு ஒரு சிலர். எதுக்காக மாற்றுறாரு? இவங்கெல்லாம் அந்த ஊழியத்தினுடைய ரெவலேஷன் இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களுக்கு அந்த மாதிரி வெளிப்பாடு இல்லை, இவங்கெல்லாம் அவங்கள குறை சொல்கிறதுக்கா? இல்லை, அவங்கள அந்த இடத்துக்கு மாற்றுறதுக்கு தான் நம்மளே முன்னாடி கொண்டாந்து இருக்கிறார். இப்போ நாம் அதெல்லாம் சொல்லி அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வரணும், ஆவிக்குரிய நிலைமைக்கு மேலே கொண்டு வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை முன்னாடியே மாற்றுறாரு. ஸோ உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை உங்கள் வீட்டில் கொடுத்ததுக்கு காரணம் எதுனா, உங்கள் தாயாரை நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க, கேட்கல, விட்டுருங்க. ஏன்னா பெரியவங்க எப்பவுமே சின்னவங்க அட்வைஸ் பண்ணால் ஏற்றுக்காது, மனநிலை ஏற்றுக்காது, சைக்காலஜிக்கலி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நீயே எனக்கு சொல்கிறியா, நான் உனக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவன், நீயே. சில நேரத்தில் அது ஊழியர்களுக்குள்ளேயும் இருக்கிறது. ஒரு சாமுவேல் போய் ஏலிகிட்ட சொன்னால் இன்னைக்கு இருக்கிற ஏலியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அன்னைக்கு இருக்கிற ஏலி என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அப்படியே சொல்லணும், அவர் கேட்டுக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஏலி கேட்க மாட்டாங்க. நீ எப்படி என்ன சொல்லுவ, நான் பார்த்து வளர்ந்த பையன் நீ எனக்கு சத்தியத்தை சொல்றியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும். அந்த ஈகோ ஸ்பிரிச்சுவலி எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க, கேட்கல, விட்டுருங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு காலம் வரும் அவங்களே கேட்பாங்க, அவங்களே உங்களை கேட்பாங்க, இது என்ன பண்ணுறதே தெரிலன்னு நம்ம திருப்பி அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு குறை சொல்லவோ வெறுக்கவோ நமக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. நாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அவர்களும் அந்த ஆவிக்குரிய நிலைமைக்கு வருவார்கள். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பல மெசேஜஸில் சொல்லியிருக்கிறோம். ஏன் எருசலேமுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் பைபிள் கொடுக்குது? இப்போ எருசலேம் இதை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் எருசலேமுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க. இந்த எருசலேம் என்பது இன்னைக்கு இன்னத்து காரியங்கள்லாம் இல்லை பாருங்களேன். எருசலேமை பற்றி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குன்னு இருக்குது. இந்த சாலேம் தான் சமாதானம். சாலேம் எருசலேம்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம். அன்னைக்கே சாலேமின் ராஜா, அது ஆவிக்குரியதான முன்குறிப்பு. இயேசு கிறிஸ்துக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, 4000 வருஷம் கழிச்சு தான் பூமிக்கு வராரு. இப்போ வந்துட்டு பலியாக போறாரு. ஏன் இவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா, இவர் 4000 வருஷத்துக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டவர். அதே மாதிரி தான் எருசலேம் 4000 வருஷத்துக்கு முன்னாடியே முன்குறிக்கப்பட்டதான ஒரு நகரம். அது ஒரு ஸ்பிரிச்சுவல், அதுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனும் இருக்கு. ஸோ அந்த எருசலேம் தான். அந்த எருசலேம் எப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? ஆபிரகாமுக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு விட்டது. மோரியா மலைக்கு அவர் போயிட்டு பலி செலுத்த ஆரம்பிக்கிறார். அதாவது ஈசாக்கை கொண்டு போறாரு, அதுக்கு பதிலாக அவர் ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்குறாரு. அவர் அதுக்கு முன்னாடியே சாலேமின் ராஜா வந்து அவரை பார்த்துறாரு. ஆனால் இந்த எருசலேம் தாவீதின் காலத்தில் தான் அது ராஜ்யபாரமாய் மாறுகிறது. அதாவது தாவீதின் காலத்தில் அது தலைநகராக மாறுகிறது. எபூசு பட்டணம்னு பேர், அது அப்போ மாறுது. ஸோ ஸ்பிரிச்சுவலி தாவீது தான் அதுக்கு முதல் ராஜாவாக மாறணும். சவுல் காலத்தில் அது ராஜ்யபாரமாக இல்லை, அதாவது தலைநகராக இல்லை. ஸ்பிரிச்சுவலி தாவீது தான் அதுக்கு ராஜாவாக வந்து உள்ள உட்காரணும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம் அது. ஸோ அந்த எருசலேம் என்பது ஸ்பிரிச்சுவலி பரலோகம் முன்குறித்து வைத்ததான ஒரு இடம். ஏன் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா, பரலோகம் ஒரு சிலருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆரம்பத்திலிருந்து கொடுத்துருக்கு. அந்த இம்பார்ட்டன்ஸ் எருசலேமுக்கு வந்துச்சு. எப்படி ஏதேனுக்கு இருந்துச்சோ அந்த மாதிரி தேவனுக்கு ஒரு தலைமைப்பீடம் ஏதேனில் இருந்துச்சு, அடுத்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எருசலேமில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாவீது காலத்தில் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் காலம், அதற்கு பிறகு நம்முடைய காலம். ஏன்னா இப்போ திருப்பி தலைநகராக மாறி இருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் அது தலைநகராக மாறுகிறதோ அப்போல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு வரும். இப்போ தலைநகராக மாறி இருக்கு, இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு வரும். இன்னும் அது இனிமேட்டு உலகத்தினுடைய மைய நாடாக, மைய நகரமாக அது மாறி பலவிதமான காரியங்களுக்கு மூல காரணமாக இருக்க போகுது. பல யுத்தங்களுக்கு, பல போராட்டங்களுக்கு, பல மரணங்களுக்கு எருசலேம், பல பூகம்பங்களுக்கு முக்கிய இடமாக எருசலேம் மாறும். பைபிள் படி அப்படி நான் சொல்கிறேன், பைபிளில் இப்படி இருக்கு. ஸோ எருசலேம் என்பது பிதாவின் ஆதீனத்துக்குள் இருந்ததான ஒரு நகரம். அது சுயாதீன எருசலேம் என்று சொல்லி புதிய எருசலேமாக மாறுகிறது. அதாவது வரப்போகிற மணவாட்டி சபைக்கு அதோட பேரை வைக்கிறார் ஆண்டவர். இந்த எருசலேம் இல்லை, இதோட பேர் அதுக்கு வைக்கிறார்னா அப்போ இது ஒரு நிழலாட்டமான ஒரு நகரம். இதனுடைய ஒரிஜினல் தான் புதிய எருசலேம். அதுக்காக தான் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பூமியில் கொடுத்துருக்குறாங்க. நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம். இது ஒரு
ப்ராக்டிக்கலான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் இதுக்கு பதிலும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆக்சுவலாக என்ன பதில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்ன கேள்வின்னு கேட்குறீங்களா? சர்ச்சுக்குள்ளே ஷூ செருப்பெல்லாம் போட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம 2 விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கணும். முதல் கவனிப்பு என்ன அப்படின்னா, இப்போ வெளிநாடுகளில், இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், அமெரிக்கா போன்ற நாடுகள்லையும் ஐரோப்பா போன்ற நாடுகள்லையும் பயங்கரமான குளிர். அங்கே வந்து ஷூ போடாமல் இருக்க முடியாது பாருங்கள். ஸோ அவங்க ஆலயத்துக்கு போகும்போது ஷூவோடு தான் போவாங்க. அந்த ஷூவோட போனால் தான் அந்த ஃபர் வச்ச ஷூ போட்டிருப்பாங்க, சாக்ஸ் போட்டிருப்பாங்க, அவங்க கோட் போட்டிருப்பாங்க, நீட்டாக போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த குளிருக்காக அது போடப்பட்டது. ஸோ அவங்க போடுறாங்க, ஷூ போட்டுக்கிட்டு உள்ளே போகிறது அங்கே தப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே குளிருக்காக அவங்க போடுறாங்க. இப்போ நம்ம 2வது பகுதிக்கு வரோம். என்ன பகுதி? ஏங்க ஒரு ஷூவை போட்டுக்கிட்டு உள்ளே போகிறோமே, அது வந்து ஒரு க்ளீனாக இருக்கிற இடமாச்சே, அங்கே இப்படி போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம போன்ற நாடுகளில் இந்த க்ளீனினஸ்ங்கிறது கொஞ்சம் வெளியே இல்லை, ரோட்டில் இல்லை, அழுக்காக இருக்குது, நம்ம எதையாவது மிதிச்சுட்டு வந்துடுவோம். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஷூவை வெளியே கழட்டிட்டு போகிறோம். நம்முடைய கலாச்சாரத்தில் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, புனித இடத்துக்கு போகும்போது, ஒரு வழிபாட்டு தலத்துக்கு போகும்போது செருப்பு போடாமல் போகிறதுங்கிறது நம்முடைய கலாச்சாரத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த கலாச்சாரத்தை நம்ம என்ன செய்கிறோம்? ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம நாடுகளில் இந்த செருப்பு போடாமல் போகிறதுங்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அநேகர் தங்களுடைய தெய்வங்களை, தங்களுடைய வழிபாட்டு தலங்களை ரொம்ப சிரத்தையாக வழிபட்டுக்கிட்டு இருந்தவங்க தேவனை ஏற்றுக்கொண்டு மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து என்பதை புரிந்து கொண்டு அவங்க வரும்போது அவர்கள் அதுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விட இதுக்கு கொடுக்குறாங்க, நம்ம வழிபாட்டு தலத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நம்மை புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வழிபாட்டு தலம் அல்ல, நாம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த சர்ச் அல்ல, கட்டட சர்ச் அல்ல, அதுக்குள்ளே இருக்கிற நாம் தான் ஆலயம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் வரும்போது இடரலடையாமல் இருப்பதற்காக நாம் செருப்பை வெளியே கழட்டுறோம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் அங்கே இருக்கும்போது இவ்வளோ புனிதமாக அந்த இடத்த வச்சுருந்தோமே, அவங்க ஒரு புரிந்து கொள்ளுகிற காலம் வரைக்கும், அவர்கள் புரிந்து கொள்ளுகிற காலம் வரைக்கும் வரும்போது இடரலடையாமல் இருப்பதற்காக நாம் வச்சிருக்கிறோம். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நீ நிற்கிற பூமி இது புனிதம், பரிசுத்தமானது, இதை கழட்டி போடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மலையில மோசே கிட்ட சொன்னாரு. நியாயப்பிரமாண காலத்தினுடைய முறைமைகள் வேறு. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நாம தான் ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம பல விஷயங்களை ரொம்ப ஸ்பிரிச்சுவலி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க செய்கிற மாதிரி நியாயப்பிரமாண முறைப்படி இந்த ரத்தம் தெளித்துதல், அந்த பலி செலுத்துதல், இதெல்லாம் நம்ம நிறுத்திட்டோம். ஏன்னா நியாயப்பிரமாணம் எப்படி முடிஞ்சிருச்சு. இங்கே நாம் பொறுத்த வரைக்கும் ஷூவை போடுறது, செருப்பு போடுறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கிளீனினஸ், 2வது நமக்கு வரக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இந்த நாட்டினுடைய மார்க்கத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள். அப்படி வரும்போது அவர்கள் இடரடைவார்கள். அதனால் நம்ம போடுறதில்ல. அவங்க புல்பிட்டை எப்படி பார்க்குறாங்க, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாங்களும் அப்படி தான் புல்பிட்டை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து ஒரு மேலான ஸ்தலமாக பார்க்குறாங்க. ஊழியக்காரர் நிற்கிற இடம், அப்போ அந்த ஊழியக்காரர் நிற்கிற இடங்கிறது ஒரு மேலான ஸ்தானமாக பார்த்து அந்த புல்பிட்டை அவங்க வந்து ரொம்ப கனப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த புல்பிட்டில் ஷூ போடாமல் நிற்கிறத அவங்க பெருசாக நினைக்கிறாங்க. நம்ம ஊழியக்காரர்கள் பல நேரங்களில் என்ன செய்கிறாங்கன்னா, வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரும்போது அது அவங்களுக்கு தப்பாக தெரியல, அங்கே போயிட்டு பார்த்துட்டு வராங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், வெளிநாட்டுடைய எல்லாத்தையும் இங்கே அப்ளை பண்ண முடியாது. அது ஒவ்வொரு நாட்டுக்கு அப்ளை பண்ண முடியும், இங்கே அப்ளை பண்ண முடியாது. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. நான் ஏற்கனவே இந்த மாம்சம் சாப்பிட்ற விஷயத்தில் சொன்னேன், கொஞ்சம் பேர் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. என்னன்னா, பன்றிக்கறி விஷயத்தில் நம்ம ஊரில் இடல் உண்டாக்குனா சாப்பிடாதீங்க இருக்கு. நான் பன்னிக்கறி மட்டும் இல்லை, மாட்டுக்கறியுமே சொல்கிறேன், எந்த கறியுமே, நான் வெஜிடேரியனே சொல்கிறேன். நம்ம கூட இருக்கிறவருக்கு இடல் உண்டாக்குனா சாப்பிட வேண்டான்னு பவுல் சொல்கிறார். அதே தான் இதுக்கும் சொல்கிறேன். இங்கே அது இடல் உண்டாக்குது. நீங்கள் செருப்பு போட்டுக்கிட்டு வர்றது இடல் உண்டாக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க, என்ன இப்படி ஷூவெல்லாம் போட்டுட்டு செருப்பெல்லாம் போட்டுட்டு வரீங்க, என்ன ஒரு புல்பிட்டில் நிற்கிறாரு. இது நமக்கு காலங்காலமாக கலாச்சாரத்துக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் இதை மாற்றணுங்கிற பேரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஏன் நம்ம சில நேரம் இந்த ஊருடைய சட்டத்திட்டங்களுக்கு, கலாச்சாரங்களுக்கு, எத்தனை விஷயத்துக்கு நம்ம ஒத்து போகிறோம். நீங்கள் வெளிநாட்டுக்காரங்க செய்கிற மாதிரி எங்கே செய்ய முடியுமா? வெளிநாட்டுக்காரர்கள் அங்கே ஆணும் பெண்ணும் மிக்ஸ் ஆகி உட்காராங்க. இன்றைக்கும் நம்ம பிரித்து தான் உட்கார வச்சுருக்கிறோம். ஏன்னா இது நம்ம ஊர் கலாச்சாரம். அங்கே இருக்கிறவங்க போன உடனே ஆணும் பெண்ணும் கை கொடுக்குறாங்க, நாம் இங்கே கையை கூப்பி பிரைஸ் லாட் சொல்கிறோம். ஏன்னா இது நம்ம ஊர் கலாச்சாரம். அதை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கே இது நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். இதே தான் சொல்கிறேன், நம்ம ஊருக்கு செருப்பு போடாமல் ஷூ போடாமல் வந்து நிற்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு வரவங்க, நான் அது புனித ஸ்தலம், அந்த இடத்துல நீங்கள் போடாமல் நிற்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் அவர்கள் நினைக்கிறாங்க, இடரல் அடைகிறாங்க. அவர்கள் நிமித்தம் நீங்கள் போடாமல் இருப்பது நல்லது. ஆனால் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே அவங்களுக்கு குளிர் இருக்குது, பயங்கரமாக இருக்குது, அவங்க போடணும். இன்னும் சில ஊழியர்கள் புல்பிட்டுக்குன்னு ஒரு ஷூ வச்சுருக்காங்க. அங்கே வெளிநாட்டில் நான் பார்த்துருக்கிறேன், அவங்க புல்பிட்டுக்குன்னு ஒரு ஷூ வச்சுருப்பாங்க. அது அவங்க சேருக்கு கீழே இருக்கும். கீழே அவங்க புல்பிட்டுக்கு ஏறும்போது அந்த ஷூவை போட்டு, ஏன்னா நிற்க முடியாது, குளிரில் நிற்கவே முடியாது. எனக்கு ஒரு பிரச்சனை, நான் எங்கேயுமே தேவாலயத்துக்குள்ளேயும் சரி புல்பிட்டுக்குள்ளேயும் சரி ஷூ போட்டுட்டு ஏற மாட்டேன். அது நான் ஒரு பிரதர்ஷன் சொல்லக்கூடாது, நான் அப்படி வச்சுருக்கிறேன்.
ஆனால் நான் அங்கே வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஷூ போட்டுக்கோங்க, இங்கே நிற்க முடியாதுன்னு. அவங்க இத்தனைக்கும் கார்பெட்லாம் போட்டிருப்பாங்க, அதை தாண்டி குளிரும், -4, 1, 2 அப்படி இருக்கும். அப்படி அவங்க சொன்ன போது நான் இல்லை நான் போடலன்னு சொன்னேன். 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் மெசேஜ் கொடுக்க வேண்டிய ஆள் 25 நிமிஷத்துக்குள்ள நான் வந்துட்டேன். காரணம் என்னால் நிற்க முடியல, இப்போ செய்தி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவங்க புல்பிட்டுக்குன்னு ஒரு ஷூ வச்சுருப்பாங்க, அது அவங்க ஊருக்கு சரி, நம்ம ஊருக்கு ஷூ போடாமல் இருப்பது நல்லது, இடலை உண்டாக்கும். அதனால் இதை நீங்கள் வசனத்தில் சொல்கிறீங்களா அதை சொல்கிறீங்களான்னா, வசனத்தின்படி இடல் உண்டாக்கக்கூடிய எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது. நம்ம ஊருக்கு அது ஒத்து வராது. அதுவும் கிளீனினஸ், நம்ம ஊர் ரோடை பற்றிலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் காரில் போய் இறங்கினாலும் இறங்குற இடத்துல வேறு ஏதாவது இருக்கும் கீழே. நீங்கள் வீட்டிலேருந்து காரில் தான் போவீங்க, இறங்குற இடத்துல வேறு ஏதாவது இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் வேரிங் ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் இன்சைட் த ஹோலி சைட். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். எலியா ஏனோக்கு இவங்க 2 பேரும் இப்போ எங்கே இருக்கிறாங்க, இவங்களுடைய சரீரங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்கிறாங்க. எலியா ஏனோக்கு இவங்களுடைய சரீர மீட்பு நடந்துருச்சு. ஏன்னா இவங்க 2 பேருமே மீட்பு அடைஞ்சிட்டாங்க. இவங்க அப்படியே ஏறி போயிட்டாங்க. எலிசா எலியா ஏறி போன பிறகு அவருடைய சரீரம் கீழே விழுந்ததாக சொல்லலை. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் சரீரம் கீழே இருந்ததாக சொல்லப்படலை. ஸோ இந்த சரீரம் மறுரூபமாகி இப்போ அவங்க பரதீசில் இருக்கலாம். இது அனுமானம். ஏன் சொல்கிறேன்னா, எலியா சுழல் காற்றில் ஏறி போகும்போது பரலோகத்திற்குள்ளே போனார்னு வசனத்தில் இருக்கு, 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் இருக்கு. அப்படி அவங்க போகும்போது பரலோகத்துக்கு போனார்னா, பரலோகம்னா என்னன்னா வேற லோகம். 7 வகையான நம்ம பரலோகத்தை பைபிளில் நம்ம பார்க்குறோம். யூதருடைய நம்பிக்கை, பவுலும் சொல்கிறாரு 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். பரலோகம் வானம் 2த்துக்கும் ஹெவன்ஸ் தான் பைபிள் யூஸ் பண்ணுது வேர்டு. ஸோ இவர் பரலோகம்னு போனது பிதா இருக்கிற பரலோகம் அல்ல. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறோம். வேறொரு லோகத்திற்கு போயிருக்கிறார். அது பேரடைஸாக இருக்கலாம், ஏன்னா ஆவிகள் இளைப்பாறுகிற ஸ்தலம், அது பேரடைஸாக இருக்கலாம். அங்கிருந்து தான் அவர் திரும்பி வரணும். ஸோ அவங்க 2 பேரும் அங்கே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அவங்க 2 பேருடைய சரீரத்தினுடைய மீட்பு நடந்திருக்குது. ஏன்னா இங்கே சரீரம் இல்லை. ஏன்னா எலியா ஏறி போகும்போது சரீரம் கீழே விழுந்ததாகவோ அதை எடுத்து எலிசா புதைச்சதாகவோ எதுவுமே நமக்கு அங்கே சொல்லப்படவே இல்லை. ஸோ அவங்க 2 பேருமே பேரடைஸ்குள்ளே தான் இருக்கணும் ஆஸ் பர் பைபிள். நாம அடுத்த கேள்விக்கு. இது இப்போ ஒரு மிக முக்கியமான கள்ள உபதேசம் போயிட்டு இருக்கு, எல்லா பகுதியிலும் போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, ஹோலி மதர் அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் ஒரு தாய் இருக்கிறாங்க நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம். இந்த ஹோலி மதருங்கிற உபதேசம் இன்னைக்கு நேற்று நீங்க நினைச்சீங்கன்னா இல்லை. இதனுடைய ஆரம்பம் 5ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிச்சிருச்சு. மரியாளையே ஹோலி மதர், பரலோகத்தில் அவங்க தாயா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஆஸ் பர் பைபிள் அப்படி சொல்லலை. ஏன் அப்படி சொல்லலை அப்படின்னு கேட்டால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எங்கேயுமே மரியாளுடைய ஹோலி மதர் தன்மை சொல்லப்படவே இல்லை. அதற்கு பிறகு வெளிப்படுத்தின விசேஷம், அதில் பரலோகத்துக்கு போய் யோவான் நிறைய பேரை பார்க்குறாரு, அதில் ஹோலி மதரை பார்த்ததாக இல்லை. இந்த ஹோலி மதர் கான்செப்டை 2 விஷயத்துக்காக எடுத்து வசனத்திலேருந்து எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது எந்த வசனத்திலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் மகா பாபிலோன் ரகசியம், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் அப்படின்னு இருக்கு. இந்த தாயின்னு ஒருத்தி இருக்கிறாளே அப்படின்னா பரலோகத்தில் ஒரு தாய் இருக்குதா? 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ கர்ப்ப வேதனை பட்டாள்னு இருக்கு, பிள்ளை பெற்றாள் இருக்கு. அந்த ஸ்திரீ வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இல்லை, அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாள் இல்லை, அவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் தான் இருக்கு. ஸோ அந்த ஸ்திரீ தான் தாயாக வானத்தில் இருக்கிறா, அவங்க தான் மரியாள் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனால் மரியாள் அப்படி போனாங்களா அப்படின்னு எதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு வேத வசனத்திலும் இல்லை. பரலோகத்துக்கு போன யோவானும் பார்த்ததாக சொல்லப்படல. ஏன்னா யோவான் பரலோகத்துக்கு போகும்போது அத்தனை பேர் இறந்துட்டாங்க, மரியாள் உட்பட. ஸோ அவர் தான் கடைசி, அவருடைய 96வது வயசுல அவர் போய் பார்க்குறாரு. ஸோ அப்போ மரியாளை பார்த்ததாக ஹோலி மதர்னு ஒன்று இருக்கிறதாகவோ இல்லை வேற ஹோலி மதர் இருக்கிறதா. ஏன்னா ஏன் வேற ஹோலி மதர்னு சொல்றேன்னா, இப்போ இந்த 4ஆம் அதிகாரம் கலாத்தியர்ல நம் எருசலேமோ மேலான தாயானவள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மேலான தாயான எருசலேம் பரலோகத்தில் இருக்கு அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்கு. இதுதான் கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த 2 இருக்குதே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல 4ஆம் அதிகாரம் கலாத்தியர்ல அவர் பேசுறது எதனா, பிரமாணங்களை பத்தி பேசுறாரு. ஆகாரை நியாய பிரமாணத்திற்கும், சாராளை சுயாதீன பிரமாணத்திற்கும், ஆகாரை சீனாய் மலைக்கும், இதை மேலான எருசலேமுக்கும் கம்பேரிபிள் பேசுறாரு. கம்பேரபிள், அங்க கம்பேரிட்டிவ் ஸ்டடி. அது அப்படி இருக்கும்போது அதை ஒரு உதாரணத்துக்கு அந்த இடத்துல சொல்றாரு ஒழிய, அப்படி ஒரு தாய் பரலோகத்தில் இருப்பதாக பவுலும் சொல்லவில்லை, யோவானும் சொல்லவில்லை. ஸோ நமக்கு தாய் கிடையாது. சரி, இப்போ லேட்டஸ்ட்டுக்கு வருவோம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், கொரியாவில் சர்ச் ஆஃப் காட் ஆஃப் கொரியான்னு ஒன்று இருக்கு. நம்ம ஊர் சர்ச் ஆஃப் காட் இல்லை, அவங்க சரியான உபதேசத்தில் இருக்கிறாங்க.
அங்கே இருக்கிறவங்க கொரியாளர்னு இருக்கு, அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஹோலி மதர்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அவங்க பல நாடுகளில் ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பைபிள் காலேஜெலாம் வச்சு நடத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஹோலி மதர் உண்டு. அந்த அம்மா தான் வந்துட்டு பரலோகத்தில் இருக்க போகிறாங்க, அவங்க தான் நியாயத்து இருக்க போகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பல அதை ஆரம்பிச்சவர் வந்து அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர். அவர் இறந்துட்டாரு. இப்போ அந்த அம்மாவை தான் வச்சு ஹோலி மதர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதற்கான வேதத்தில் எந்த விதமான ஆதாரம் இல்லை. இது ஒரு வகையான கள்ள உபதேசம். இப்போ கூட சைனாலேருந்து ஃபீமேல் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தாங்க. சீன கோயில்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா வாசல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கடவுள் நிற்கும். எல்லா சீன கோயிலையும் இருக்கும். அந்த பெண் கடவுளுடைய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது பொட்டு வச்சிருக்கும். நான் பார்த்தபோது ஆச்சரியப்பட்டுட்டேன். ஏன்னா அந்த பொட்டு வைக்கிற கலாச்சாரங்கிறது நம்முடைய வெஸ்டர்ன் கல்ச்சரில் கிடையாது, நம்முடைய இந்தியன் கல்ச்சரில் உண்டு. அந்த பொட்டு வச்சுக்கிட்டு அந்த சீன கடவுள் வந்து அங்கே நிற்கும், ஒரு தேவதை வந்து நிற்கும். அது ஒவ்வொரு சீன கோயிலையும் உள்ளே நிற்காது, வெளியே தான் நிற்கும், வாசலில் நிற்கும். அதை கிராஸ் பண்ணி தான் உள்ளே போவாங்க. உள்ள வலு சர்ப்பம் தான் வச்சிருப்பாங்க, டிராகன் இருக்கும், வாசல்ல ஒரு ஸ்திரீ நிற்கும். இந்த ரெண்டு காம்பினேஷன் ஏதேன்ல ஏற்பட்ட காம்பினேஷன். இதே காம்பினேஷன் வெளிப்படுத்தல் 17:5 இருக்கும். ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன், சிவப்பு நிறமுள்ள மிருகம். அந்த சிவப்பு நிறமுள்ள மிருகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3, 4, 5 வசனத்தில் வாசிச்சீங்கன்னா அந்த சிவப்பு நிறமுள்ள மிருகம் டிராகன் இருக்கும். அந்த டிராகனும் அந்த ஸ்திரீயும் இது ரெண்டும் அப்படியே சீன கோயிலில் இருக்கும். அந்த ஸ்திரீ வெளியே நிற்கும், டிராகன் உள்ள நிற்கும். இது முழுக்க முழுக்க சாட்டானிக்கோனுடைய ஒரு ட்ரினிட்டி. நாம இப்போ சொல்றோம் இல்லையா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரே தேவன் தான், 3 ஆள் தத்துவம் நம்ம சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி சாட்டானிக் ட்ரினிட்டி ஒன்று இருக்கு. அந்த சாட்டானிக் ட்ரினிட்டியில ஹோலி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அது எங்க இருந்து வந்துச்சுன்னா நிம்ரோத்து, செமிராமிஸ், தம்மூஸ்னு சொல்லுவாங்க. இது பாபிலோனிய வழிபாடு. அந்த பாபிலோனிய வழிபாட்டினுடைய ஒரு நிஜம், அதாவது அது நிழல், இது நிஜம் இப்போ வந்திருக்கு. ஸோ இவங்க கொண்டாந்துருக்கிறாங்க. ஸோ இந்த பெண் கடவுள் என்பது வேதாகமத்தில் இல்லை. இன்னும் நீங்கள் சொல்ல போனால் இந்த ஹோலி மதர்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எரேமியா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுட்டார்கள் அப்படின்னு இருக்கும். இந்த வானராக்கினி யாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த வானராகினிக்கு பணியாரங்களை சுட்டார்கள். இந்த வானராக்கினிக்கு இங்கிலீஷில் குயின் ஆஃப் ஹெவன் இருக்கும். அப்போ நம்ம மரியாள் குயின் ஆஃப் ஹெவன் சொல்றோம், இப்ப இருக்கிறவங்க எல்லாம் குயின் ஆஃப் ஹெவன் சொல்றோம், மதர் ஆஃப் ஹெவன் சொல்றோம். ஆனா மரியாள் பிறக்கிறதுக்கு ஏறக்குறைய 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குயின் ஆஃப் ஹெவன் இருந்தது. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உபதேசமானது இன்னைக்கு நேத்து வந்ததல்ல, 2500 வருஷத்துக்கு மேலாக இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பரலோகத்தில் தேவன் உண்டு. இப்போ உடனே பிதான்னு சொல்றாங்களே, அது ஒரு ஆள் தத்துவத்துக்காக நமக்கு சொல்லப்பட்டதான ஒரு வெளிப்பாடு. ஆனால் தேவன் ஒருவரே. அந்த உங்களுக்கு உபதேசம் தெரிஞ்சிருச்சுனாலே இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது. ஃபாதர் மதர், இந்த ஃபாதர் மதர் சன்னு, இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது. தேவன் ஒருவரே. அந்த தேவன் சில காலகட்டத்துக்கு பிரிந்திருக்கிறார், அதாவது ஆள் தத்துவமாக ஒன் தான், 3 in 1, அவ்வளோதான் மேட்டர் விஷயம். ஸோ அதனால யாராவது இந்த மாதிரி ஹோலி மதர் இதெல்லாம் சொன்னால் நம்பாதீங்க. இது ஒரு 2600 வருஷமாக இருக்கக்கூடியதான ஒரு கள்ள உபதேசம். இன்னும் சொல்ல போனால் ஒரு 6000 வருஷமாக இருக்கக்கூடியதான பாபிலோனிய வழிபாடு. ஸோ நீங்கள் அதை நம்ப வேண்டாம். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இது ஒரு பேசிக்கான கேள்வி, ஒரு பிராக்டிக்கலான கேள்வியும் கூட. வீட்டில் இப்போ எங்களுக்கு கேலண்டர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நியூ இயர் வரப்போகுது. இப்போ இந்த கேலண்டரை நாங்கள் மாற்றோம். கேலண்டரில் இயேசுநாதருடைய ஃபோட்டோ இருக்குது, அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்குது, இந்த மாதிரி பல கடவுள்கள் ஃபோட்டோ எங்களுக்கு கொடுக்குறாங்க. இது மாற்றுறது சரியா தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இயேசுநாதருடைய ஃபோட்டோங்கிறது முதல்ல சரியா? இயேசுநாதர் இப்படி தான் இருப்பார்னு எங்கே இருக்கு? ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேலண்டருக்குள்ளேயே பல விதமான பிசாசினுடைய வழிபாடுகள் இருக்குது. அதாவது கேலண்டருக்குள்ளனா அந்த ஃபோட்டோக்குள்ளே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதல்ல அது இயேசுநாதரே கிடையாது. ரெண்டாவது அது மரியாளே கிடையாது. ஏன்னா மரியாள் இப்படி தான் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. மரியாள் வந்து ஒரு பரிசுத்த வாட்டி, பரிசுத்தவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க, அந்த 120 பேரில் இருந்தாங்க, கிருபை பெற்றவங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே நான் மரியாளை குறித்து அருமையான செய்திகள் நிறைய கொடுத்துருக்குறோம். ஆனால் வழிபாட்டுக்குரியவர்கள் அல்ல. எந்த இடத்துல அவங்களை வழிபட சொல்லி பைபிள் நமக்கு சொல்லவே இல்லை. ரெண்டாவது, அந்த மரியாள் இப்படி இருப்பாங்கன்னு எப்படி இருக்கும்? அந்த மரியாள் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேலில் இருந்த ஒரு யூத குலத்தை சார்ந்தவங்க. இந்தியனைஸ்டு மரியாள்லாம் நிறையா இருக்குது. அந்த மரியாள்லாம் கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. சரி, ஓகே, இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த விக்கிரக வழிபாட்டினுடைய ஆரம்பமாக அது விளங்குச்சு ஒரு காலத்தில். அந்த ஃபோட்டோவை தான் இப்போ இயேசுநாதர்னு கொண்டாந்து. இயேசுநாதருடைய ஃபோட்டோ வந்து ஒரு செய்தியை முழுக்க கொடுத்துருக்குறோம்.
கிறிஸ்தவ பண்டிகை, சாத்தானின் அடையாளங்கள் அப்படிங்கிற செய்திகளில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். அது இயேசுநாதர் கிடையாது. அவரை எதை வச்சு அந்த மாடலை வரைஞ்சி, ஏன்னா இயேசுநாதர் காலத்தில் எந்த சிலையும் வடிக்கல, எந்த விதமான ஃபோட்டோவும் எடுக்கல. எதை வச்சு கொண்டு வந்தாங்கன்னா கிரேக்க கடவுள் ஜியூஸ் அப்படின்ற கடவுளுடைய பேஸில் தான் இதை கொண்டு வந்தாங்கன்னு அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம் அந்த செய்திகளில். ஏன்னு சொன்னால் கிரேக்கர்கள் அதிகபட்சமாக ரட்சிக்கப்பட்டு வரும்போது அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் தேவனைப் போலவே ஒரு தேவன், நம்ம தேவனும் இருக்கணுன்றதுக்காக அவங்க கொண்டு வந்தது தான் இயேசுநாதருடைய ஃபோட்டோ. ஸோ இன்னைக்கு அது வருது. முதல்ல அது கடைசியாக இன்னொன்று சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். இப்போ நமக்கு எந்த விதமான உருவ வழிபாடு கிடையாது. இயேசுநாதர், அதனால தான் நம்ம சபைகளில் இயேசுநாதர் சிலையோ எதையுமே நம்ம வைக்கிறது இல்லை. இப்போ கொஞ்ச காலமாக இந்த ஆவிக்குரியவர்கள் சொல்கிறவங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் மாறிட்டோம், மனம் மாறிட்டோம்னு சொல்கிறவங்களே புக்கு போடுறாங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் இயேசுநாதர் ஃபோட்டோ இருக்குது. அந்த வழிபாட்டுக்குரிய அந்த இயேசுநாதருடைய ஃபோட்டோவை அவங்க போட்டோ கேட்டால் அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட விதமாக சொன்னார். என்ன சொன்னார்னா, இப்போ புறஜாதியார் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துன்னு அவங்க பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் அப்படி போடுறோம். புறஜாதியார் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கண்டுபிடிக்க கூடாது, உணர்ந்து கண்டுபிடிக்கணும். அதனால தான் பைபிள் தெளிவாக சொல்லுது, கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். நம்ம இயேசுநாதரை காட்டி ஒருத்தர் ரட்சிப்புகளை நடத்த முடியாது. நாம் எப்படி செய்கிறோம், இயேசு கிறிஸ்துவை சொல்கிறோம், காஸ்பல் போயன்னு சொல்கிறோம். வார்த்தை தான் ஒருத்தனை ரட்சிக்கும். இயேசு கிறிஸ்துவோட நாமம் தான் ஒருத்தனை ரட்சிக்குமே ஒழிய இயேசு கிறிஸ்துவோட ஃபோட்டோ ஒருத்தனை ரட்சிக்காது. அது வீட்டில் வைக்கிறது தப்பு. அந்த இயேசுநாதர் ஃபோட்டோக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு ஒளிவட்டம் இருக்கும். ஏன் அந்த ஒளிவட்டம் இருக்குது யாருக்கும் தெரியாது. கேட்டால் மகிமைம்பாங்க. ஆக்சுவலாக அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஹேலோன்னு பேர். அதுக்கு பேர் இங்கிலீஷில் சன் டிஸ்க்கு சொல்லுவாங்க, கிரீக்கில் ஹேலோன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சூரிய வழிபாட்டினுடைய அடையாளம். நிம்ரோத்து காலத்துலேருந்து இருக்குது. நீங்கள் போய் எந்த நாட்டினுடைய எந்த கடவுளை வேணால் பாருங்கள், பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அது வந்து சூரிய வழிபாடு, சூரியனை வழிபடுறவங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அது இயேசுநாதர் ஃபோட்டோக்கு பின்னாடியும் மரியாள் தலைக்கு பின்னாடியும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பேகன் வர்ஷிப், அதாவது பாபிலோனிய வழிபாட்டினுடைய ஒரு அடையாளம். அது நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் எப்பவும் சொல்கிறோம், இயேசுநாதருடைய ஃபோட்டோ, அவங்க அம்மா ஃபோட்டோ எது இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டுருங்க. அதில் அவங்க இல்லை, அதை தூக்கி போகிறதுனால நம்ம அவங்கள கனவீனப்படுத்துறதே கிடையாது. அவங்கள இருதயத்திலிருந்து தான் தூக்கி போடக்கூடாது. இன்னைக்கு இருதயத்துக்குள்ளே இயேசுநாதர் இல்லை, வீட்டுக்குள்ளே இயேசுநாதர் இல்லை, கேலண்டரில் மட்டும் தொங்கிட்டு இருக்கிறாரு. சில ஊழியர்கள் தங்களுடைய இழிவான இச்சை ஆதாயங்களுக்காக இப்படிப்பட்ட ஃபோட்டோக்களை போட்டு நடத்துகிறாங்க. விசுவாசிகள் நீங்கள் மனம் திரும்புங்க, அவங்களாம் மனம் திரும்ப மாட்டாங்க. நீங்கள் மனம் திரும்புங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இப்படிப்பட்ட காரியங்களை தூக்கி வெளியே போடுங்க. தேவன் உங்களுக்குள்ளேயும் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்வியும் வசனமும் பகுதியில்